when someone is doing better than us, I started being happy for them. They are doing better because they deserve it. Young people care so much about their reputation and they have none. ஸோ அப்போ ரியலைஸ் பண்ணேன், ஓகே எனக்கு ஒரு ரெப்புடேஷன் எதுவும் கிடையாது, நான் யாரு, நான் ஃபெயில் ஆனால் சொன்னால் பீப்பிள் ஓகேன்னு போவாங்க. Any mistakes that you have done in the past? Sacrificing sleep நான் சொல்லுவேன். ஸோ பிகாஸ் 8 hours of sleep, 7 hours of sleepன்றது இட்ஸ் நான் நெகோஷியபிள். Hi all, today we have another very special guest with us who needs no introduction amongst CA student, especially if you are from Tamil Nadu. So we have Aashiq. I'm sure most of you already know him, but let me give you a small intro as to how I got to know about Aashiq. It was back in August 2024 where I was in law class, and suddenly after I finished first day of law crash, I went home tired. Suddenly I got 5 reels, same reel was forwarded to me. 5 students, present and past students, sent a reel to me. But in the reel, I am there taking law class, and I saw it was Aashiq's page where he was sharing about his CA journey, where he already put content. Next day, I went and spoke to him because it's very uncommon where a CA student is doing anything apart from studying. I have seen students that who have passion, who used to be a dancer, who used to be a cricketer, they used to leave their passion to take up CA. But Aashiq, along with studying for CA, being successful in CA Inter Group 1 in September 24 exams, he has a very good passion in the side where he's creating content. So today we're going to talk about Aashiq's CA journey and more about content creation and lots more, guys. So hi Aashiq, very happy to have you on the show. So first of all, thank you so much, sir, for inviting me. It's an honor to be on this podcast. So yeah, it's an honor for me also, Aashiq, to share the stage with you because I know 1 or 2 years from down the line you will have 1 million followers. It will be hard to reach out to you. Adana ipo ona koopten. Thank you so much, sir. Yeah. So Aashiq, can you tell a little bit about yourself? நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஐ வாஸ் அ பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஸோ சின்ன வயசுலேருந்து பின்னாடி பேக் பெஞ்ச்லேயே உட்காந்து அவ்வளோவா அகாடமிக்ஸில் இன்வால்வ் ஆகாமல் எல்லா டீச்சர்ஸும் என்னை டார்கெட் பண்ணி, பிகாஸ் நானும் அப்படி தான் இருப்பேன், லைக் ரொம்ப ஸ்கூல் இன்வால்மெண்ட்டாக இல்லாமல் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கும் அகாடமிக்ஸ்க்கும் அவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் நான் இப்போ வந்து சிஏல படிச்சுட்டு இருக்கேன். சூப்பர். ஐ மீன் அதுலேயே கேட்கறதுக்கு சிமிலர் டு மீ. நானும் ஆக்சுவலாக ஒரு பேக் பெஞ்சர் தான், வெரி நாட்டி. பேரண்ட்ஸ்லாம் நிறைய வாட்டி ஸ்கூலுக்கு வருவாங்க, இதுக்காக வருவாங்க. ஸோ ஐ திங்க் ஐ கேன் லிட்டில் பிட் எம்பத்தைஸ் ஆர் கனெக்ட் வித் யூ. நீங்க எப்படி சொல்றேன்? அதுவே வந்து ஒரு பேரண்ட்ஸ் சிஸ்டம்னாலே ஆஹா ஓகே நீ மாட்டினா சூப்பர். ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா ஜாலியா இருப்பாங்களா இல்லை திட்டுவாங்களா? இல்ல அதெல்லாம் பக்கா ஜாலியா இருப்பாங்க. பிகாஸ் எங்க பேரண்ட்ஸும் ரொம்ப மார்க்ஸால ஏன் மார்க் வரல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஸோ அதனால நானும் ஓகே. எனக்கும் அப்படிதான். எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, டீச்சர் முன்னாடி அவனை அடிப்பேன், நான் அவனை திட்டுவேன், பட் நீ சீரியஸா எடுத்துக்காத, இல்லைன்னா அவங்க இன்னும் திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அப்படி இருந்த ஆஷிக் எப்படி சிஏக்கு வந்த? ஹவு டிட் யூ சூஸ் சிஏ? ஹவு டிட் ஐ சூஸ் சிஏ? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கூல் முடிஞ்ச அந்த ஃபேஸில் வந்து ஒன் திங் தட் மைண்டில் ஓடிட்டு இருந்ததுன்னா, வி ஹாவ் டு மேக் மணி, நிறைய காசு பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணும்போது தான் இந்த சிஏ வந்துச்சு. ஓகே சிஏ நம்ம சம்பாதிச்சா அவ்வளோ சம்பாதிக்கலாம், சிஏனாலே செம்மையாக சம்பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு மித் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே அப்போ நம்ம சிஏ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தது தான் சிஏ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் ஐ ஹாவ் டு டூ சம்திங் அவுட் சைட் மை கம்ஃபர்ட் ஜோன் தோணுச்சு. லைக் இத்தனை வருஷம் நம்ம ஸ்கூலில் ஜாலியாக வந்துட்டோம், பட் நம்ம வந்து இத்தனை வருஷமாக நம்ம ஒரு அகாடமிக்ஸில் நம்ம இன்வால்வ் ஆனதே இல்லை. ஸோ நம்ம இதில் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லி எடுத்தது தான். ஸோ இது ரெண்டும் ஓகே நல்லா இருந்துச்சு. ஓகே நமக்கு சேலஞ்சிங்காகவும் இருக்கு, ப்ளஸ் இதில் காசும் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை சிஏன்னு எடுத்தது தான். சூப்பர். சிஏ 10th 12th எவ்வளோ மார்க் வாங்கினேன் பர்சன்டேஜ் அப்ராக்ஸ்? 10th வந்து 10th நான் வந்து கோவிட் பேட்ச், ஸோ எக்ஸாம் எழுதல. ஸோ 11th எங்களுக்கு எக்ஸாம் வைக்கல. ஸோ +2 ஐ திங்க் 65% என்னமோ. யாருமே கேட்கலையா 12th 65 வாங்கினடா எதுக்கு உனக்கு சிஏ கேட்கலையா? அது மாதிரி கேட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, டாப்பர்ஸே பாஸ் பண்ணுறது கஷ்டம், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தாலே சிஏ பாஸ் பண்ணுறது கஷ்டம், அப்போ நீ வெறும் 65% நீ எப்படி எடுப்பேன்? ஓகே அப்போ தான் நான் எடுப்பேன், நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லி அது அந்த வயசுல ஒரு ஃபயரில் எடுத்துட்டேன். ஸோ ஐ திங்க் ஸ்கூல்ல எப்படி படிச்சோமோ அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு தோணுது. பிகாஸ் அது வேற இது வேற, இட்ஸ் a different கேம்னு தோணுது சிஏ. ஸோ அப்படியே சிஏக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட், ஐ திங்க் யூ கேம் டு சிஏ. ஃபர்ஸ்ட் வாஸ் ஃபவுண்டேஷன். ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஃபவுண்டேஷன் ஜர்னி? ஃபவுண்டேஷன் ஜர்னி வந்து லைக் ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே நம்ம எடுத்துரும் சிஏ. எங்கள் வீட்லையும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல சிஏ தான் எடுக்கணும்னு சொல்லி. எங்கள் வீட்டுக்கும் எனக்கு தெரியும், நானே தான் போய் சொன்னேன் இந்த மாதிரி சிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு நான் எடுக்க போறேன்னு சொன்னேன். ஸோ அப்படி நம்மளே ஒரு டிசிஷன் எடுத்து வந்திருக்கோம். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் பக்காவாக பண்ணணும்னு சொல்லி ஃபவுண்டேஷனுக்கு வந்து அழகாக ப்ராப்பராக எக்ஸாமுக்கு ஒரு 70 days முன்னாடி தான் ஆக்சுவலி நான் ஸ்டார்ட்டே பண்ணேன் என்னோட
படிக்க. ஸோ 70 டேஸில் அழகாக உட்காந்து டிசிப்ளினாக படித்து நான் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணது கூட ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணேன், 203 தானா. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் படிக்காமல் ஜஸ்ட் அந்த 70 டேஸில் படிச்சாலும் CA ஃபவுண்டேஷன் பாஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. சூப்பர். ஸோ இட்ஸ் லைக் a huge win for me. So that would have given you a lot of confidence. Of course. Super. So on the foundation confidence, you went to Inter. But before we go into Inter, I want to talk about your passion. So how did you get into content creation? எப்படி வந்தது? ஸோ கண்டென்ட் கிரியேஷன் இதுக்குள்ளே எப்படி வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லவ் டு டாக். எனக்கு வந்து பேச பிடிக்கும். புரியுது. இப்போ பேசணும்னா இப்போ உட்காந்து பேசிட்டே போகலாம் 2 hours ஏதாவது டாபிக் கூட. ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸோட பேசிட்டே இருக்கும்போது ஒன் ஆஃப் மை கசின் டோல், நீ நல்லா பேசுகிற, ஐ மீன் நீ பேசுறது வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குது, பேசுறது வந்து கொஞ்சம் போர் அடிக்கல அப்படின்னும் போது ஓகே இதே மாதிரியும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க. ஸோ ஒய் நாட் இதை நம்ம பர்சியூ பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும்போது இந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்போ அது பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. நல்ல வீடியோஸ்லாம் பண்ணுறாங்களே, ஸோ ஒய் நாட் ட்ரைன்னு சொல்லி ஃபவுண்டேஷன்லேருந்தே ஐ ஸ்டார்டட் டு ரெக்கார்ட் கண்டென்ட். நான் அப்பயே உட்காந்து கேமரா ஆன் பண்ணி டெய்லியும் ஒரு 15 minutes பேசி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நான் அமைச்சிப்பேன். பிகாஸ் அப்போ ஒரு ஃபியர் இருந்துச்சு, நம்ம போய் ஆன்லைனில் போஸ்ட் பண்ண யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபியர். ஸோ வந்து நானே ரெக்கார்ட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபார் மோர் தென் a year நான் அந்த மாதிரி என்னென்ன டாபிக் டக்குனு மைண்டில் என்ன வருதோ கேமரா ரெக்கார்ட் பண்ணி பேசுவாங்க. கைஸ் இந்த மாதிரி ஆகும்னு பேசி ஃப்ரெண்ட்ஸோட நான் சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஓகே ஒய் நாட் ஜஸ்ட் போஸ்ட் இட் ஆன்லைன், ஒய் நாட் ட்ரை இட்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த சூப்பர் கிரியேஷன். ஜஸ்ட் டு ஆட் ஆன் எவ்ரிபடி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஷிக் டோல் எனக்கு பேச பிடிக்கும்னு சொல்லி, இன்ஃபேக்ட் நாங்கள் பாட்காஸ்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் ஆஷிக் 4:30 வாங்க ஆஷிக், நம்ம 5 முடிச்சிடலாம், 1/2 hour 20 minutes. ஆஷிக் சார் அவ்வளோதானா, ஒரு 1.5 hour 2 hours பேசி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். அப்போ தான் யோசிச்சேன் சரி ஓகே இனி ஒரு பாட்காஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ கேன் சீ தட். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த பழைய கண்டென்ட்ல இன்னும் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். அது வந்து யூடியூப்ல அன்லிஸ்டட்ல போட்டு ஷேர் பண்ணிப்பேன். ஸோ ஒரு நாள் பப்ளிக்காக வரும். ஒரு நாள் பிகாஸ் அது ரொம்ப கொஞ்சம் இம்மெச்சூரான கொஞ்சம் ஏஜ்ல வந்து என்னமோ நமக்கு தோன்றதெல்லாம் பேசுவோம். பட் அது பப்ளிக்கா போஸ்ட் பண்ணா சூப்பர். We'll talk more about your content. So நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஷிக் பேஜ் பார்க்கும்போது he had roughly around ஒரு 8 to 9 reels தான், and almost more than 1 million views, all reels combined. So did you expect ஆஷிக் நீங்க போட்ட first 2, I think second reels have crossed 3 lakh views. Did you expect to get that kind of a reach when you first started? To be honest, I expected, sir. Super. That is the confidence. So because எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் ரீல் போட்ட உடனே உனக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படி பார்ப்பாங்க. பட் அது ஒரு இயருக்கு முன்னாடிலேருந்தே ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு லேர்ன் அபவுட் கண்டென்ட். எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோ இருக்கணும், எப்படி வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்ற சின்ன விஷயம்லாம் லேர்ன் பண்ணி ஒரு 1 year முன்னாடி கேமரா முன்னாடி பேசி அந்த எக்ஸ்போஷரோட ஐ ஜஸ்ட் எல்லாம் யோசிச்சு இப்போ கூட நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு பண்ணலை. ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் மை ஸ்டடீஸ். இதுதான் என்னோட மெயின் திங். இது ஜஸ்ட் ஓகே நம்ம பண்ணுறதே ஒரு vlog-ஆ பண்ணலான்னு சொல்லி இது வந்து என்னோட மெயின் கோல் அண்ட் ஐடியாவே கிடையாது. மெயின் கோல் வந்து இன்டர் முடிச்சுட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கண்டென்ட்ல நிறைய நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அந்த டியூரேஷன் வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணாமே இருக்க வேணாமே, ஜஸ்ட் போடுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சது. அண்ட் இதுக்கு இவ்வளோ என்கேஜ்மெண்ட் வந்ததும் ஹாப்பி தான். So Aashiq, basically you posted only CA related content on your page, but I remember during class you showed me other content that you have shot where நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயங்கரமாக போகும்னு நினச்சேன். அந்த மாதிரி நிறைய ஷூட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். நிறைய வீடியோ அந்த மாதிரி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நம்ம இன்டர் பாஸ் பண்ணிட்டு இது நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டா உள்ள போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஹோல்ல வச்சிருக்கேன். ஒரு புஷ்பா 2 மூவி மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணா தான் உங்களுக்கு வரும் கண்டென்ட் இல்ல. கைண்ட் ஆஃப் யா. So next Aashiq, we will again get back to CA and again go back to content creation later. So CA foundation you cleared and with so much energy you went to CA Inter. But from what I know, I think unga first time you were not able to clear CA Inter. And how did you handle failure and all the negativity at that time? ஸோ ஹேண்ட்லிங் ஃபெயிலியர் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபெயிலியர் இஸ் ஆஃப் 2 types. ஒன்று வந்து நான் படித்து ஃபெயில் ஆனது, இன்னொன்று வந்து நான் படிக்காமல் ஃபெயில் ஆனது. ஸோ படிக்காமல் ஃபெயில் ஆனது வந்து ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம் November 23 அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஏன் ஸ்கிப் பண்ணேன்னா நான் ஒழுங்காக பார்க்கல. பிகாஸ் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஒரு 60 days படித்து பாஸ் பண்ணிட்டோம், வாவ் சூப்பர்னு சொல்லி அந்த ஃபீல்ட்லேயே கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் அப்போ தான் இந்த கண்டென்ட் கிரியேஷனோட ஒரு ஸ்பார்க்கும் வந்துச்சு ரொம்ப. ஸோ அதுலேயும் ரெண்டுமே லைக் மைண்டில் ஓடிட்டு இருந்தனால எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. அரௌண்ட் ஒரு 30 days தான் இருக்குது November 23க்கு. போத் குரூப்ஸ் எழுதான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஐ couldn't பிகாஸ் நான் இன்னும் அவ்வளோ பார்க்கவே இல்லை. இன்னும் பெண்டிங் கிளாஸே நிறைய இருந்துச்சு. ஸோ ஓகே ஆஷிக் இது நம்மளால முடியாது,
நம்ம நவம்பர் 23 ஸ்கிப் பண்ணிட்டு மேலே நம்ம பக்காவாக எழுதலாம். ஸோ மேலே வந்து லெட்ஸ் டேக் ஒரு குரூப் எடுத்து மேலே முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபெயிலியர் வந்து படிக்காமல் ஃபெயில் ஆனது. ஸோ நவம்பர் 23 நான் ஒழுங்காக படிக்கல, பட் அதனால ஸ்கிப் பண்ணேன். அது வந்து ஸ்கிப் பண்ணேன்னு நான் சொல்கிறேன், பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான். பிகாஸ் எக்ஸாம் போய் தான் ஃபெயில் ஆயிருப்பேன், எக்ஸாம் போகல. ஸோ அதனால ஸோ படிக்காமல் ஃபெயில் ஆனேன். இது எப்படி நான் பார்க்குறேன்னா, படி அப்போ அவ்வளோதான், சிம்பிள். பெருசாக அஃபெக்ட் பண்ணல. நான் ஒழுங்காக படிக்கல, அதனால ஃபெயில் ஆனேன். இட்ஸ் ஓகே, நான் அடுத்த வாட்டி நான் படித்து பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அண்ட் மே 24 தான் என்னோட டெக்னிக்கலி மை ஃபர்ஸ்ட் அட்டம். ஸோ அதான் இப்போ எக்ஸாம் எழுதினேன், இன்டர் குரூப் 1. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் சீரியஸ், பிகாஸ் ஆல்ரெடி ஒரு டைம் ஸ்கிப் பண்ணிட்டோம். வீட்லேயும் லைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஆஷிக், இந்த வாட்டி நம்மளே வந்திருக்கோம் இன்டர், இது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மே அட்டம் உட்காந்து பக்காவாக படித்த எல்லா கிளாஸும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு 3 ரிவிஷன் பண்ணி பக்காவாக ஆர்டிபி எம்டிபிஸ்லாம் எழுதி பார்த்துட்டு எக்ஸாம் ஹால் போனேன். அதேமாதிரி எக்ஸாமும் சூப்பராக போச்சு. அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் நல்லா போச்சு. லா எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எங்கள் கால் எங்கள் டேடி கண்டிப்பாக ரெடி 60+ கன்ஃபார்ம் அப்படின்னு. நான் பக்கத்தில் இருக்கலாம் அப்படி பார்த்தேன். ஓகே என்னடா இவனு, ஸோ கன்ஃபார்மாக 60+ன்னு சொல்லி அதே மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. நான் 60+ன்னு சொன்னேன், லால மட்டும் ஃபெயில், மற்றெல்லாம் பாஸு. 140 வந்துச்சு. லால மட்டும் 34. மற்றெல்லாம் வந்து குட் மார்க்ஸ் தான். 55 டேக்ஸில், அக்கௌண்ட்ஸ்லேயும் 54 சம்திங். ஸோ அப்படி இருக்கும் போது ஓகே லெட்ஸ் நாட் டேக் எனி ரிஸ்க்குன்னு சொல்லி லாக்கு மட்டும் ஏதாவது கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து என்னோட பழைய அகாடமியில் படித்த ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கார்த்திக் சார் கிளாஸ் வந்து சூப்பராக இருக்கும், நான் அதான் படித்து மே டேர்மில் பாஸ் பண்ணேன், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. சரி ஓகே லெட்ஸ் நாட் டேக் எனி ரிஸ்க், பிகாஸ் லால மட்டும் தான் நம்ம ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ லால ஏதாவது எக்ஸ்பெக்ட் கிட்ட போகலான்னு சொல்லி ஐ ஜஸ்ட் ஜாயின் யுவர் கிளாஸ். And then you came to September 24. Super Aashiq, I am glad you were able to handle failure well. We will come to our class little later, but அதுக்கு முன்னாடி I want to ask you one thing. Even எனக்கும் தெரியும் உன்னோட ஃபெயிலியர், looking at your reels and okay you spoke, everybody has failures, but நீ கான்ஃபிடென்ட்டாக போய் ஒரு ரீல் போட்டிருக்கேன், நான் எக்ஸாம் ஃபெயிலியர் இருக்கேன்னு சொல்லி. யூஸ்வலாக ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க, நீ உலகத்துக்கே சொல்லிட்டேன் ஃபெயிலியர்னு சொல்லி. அண்ட் யூ ஆர் நாட் யூ கிளியர் நவ் இன் September 24. நவ் இஃப் யூ லுக் பேக் ஓகே ஒரு சூப்பர் ஃபெயில் ஆகிட்டோம், இப்போ பாஸ் பண்ணிட்டோன்னு இருக்கு. பட் அட் தட் பாயிண்ட் யூ போஸ்டட் ஓகே நான் ஃபெயிலியர்னு சொல்லி. அது எப்படி, ஹவு டு கெட் த கான்ஃபிடன்ஸ்? ஸோ நான் சொன்ன பதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ நான் வந்து படித்து ஃபெயில் ஆனது வந்து இட்ஸ் ரியலி பெயின்ஃபுல். என்னதான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், என்னோட ரிசல்ட் வந்து ஒரு ரியலி பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருந்துச்சுன்னா, ஓகே ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் சம்திங் அவுட் சைட் மை கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. அப்போது எனக்கு என்ன நான் யோசிச்சேன்னா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி உள்ள ஆஷிக் வந்து இந்த மாதிரி ஒரு CA ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. எங்கள் வீட்டில் கூட என்னடா இவன் என்னோட ஏதோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஃபெயில் ஆகிருக்கோம். ஸோ இந்த ஃபெயிலியருக்கு வந்து அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு யோசிச்சு தான் ஐ ஜஸ்ட் தாட் ஓகே நம்ம இதையே நம்ம ஜேர்னியில் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு எல்லாரும் சொல்லலாம் எல்லாருக்கும், பட் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்றது வந்து இட்ஸ் டேக் சம் கட்ஸ்ன்னு தோணுச்சு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகும். ஸோ அப்படின்னு சொல்லி இல்லை இட்ஸ் வெரி ட்ரூ ஆஷிக். ஏன்னா நீங்கள் லிங்க்டின் பார்த்தாலும் எப்போ லிங்க்டின் போனாலும் எவ்ரிபடி வில் ஷேர் காட் ப்ரொமோட்டட், காட் நியூ ஜாப், காட் திஸ் ஜாப், அந்த மாதிரி. நோபடி டாக்ஸ் அபவுட் ஃபெயிலியர்ஸ். இன்ஸ்டாகிராம்ல இட்ஸ் ஆல் அபவுட் சக்ஸஸ் தான். ஸோ ஐ மீன் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். அதுக்கு தான் நான் அந்த லிங்க்டினே அழிச்சிட்டேன் சார். நம்ம எப்போ பார்த்தாலும் எல்லாம் ஐ கிளியர்னாங்களா. ஸோ ஓகே நம்ம லிங்க்டின் நம்ம பாஸ் பண்ணிட்டு போகலான்னு ஹாப்பியாக அழிக்கிற அளவுக்கு ரைட். ஆமாம். ஸோ திஸ் ஹவ் யூ டெல்ட் வித் ஃபெயிலியர். ஓகே, அண்ட் இந்த ரீல்ஸ்லாம் போட்டிங்களா அபவுட் யுவர் ஜேர்னி, did that give you more motivation and external pressure to clear in September? ஓ சார், இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷராக தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் ஜஸ்ட் ஓகே இவ்வளோ ரீச் கண்டிப்பாக போகலாம் கூட, ஓகே ஜஸ்ட் ஒரு வீடியோ போடணும் நம்ம பேஷன் போட்டாச்சு. பட் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ உங்களை பார்க்க நல்லா இருக்கு, நீங்கள் சமயம் பண்ணுறீங்கன்னு இருக்கும்போது ஓகே நம்ம ஃபெயில் ஆகிட்டா இன்னொரு வாட்டி போய் சொல்லணும், ஆல்ரெடி ஃபெயில் ஆகிருக்கேன் பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி தான் ரீலாக போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டா இன்னொரு வாட்டி ஃபெயில் ஆனால் நம்மளோட ரெப்புடேஷன் அடி வாங்கணும்னு ஒன்று தோணுச்சு. அப்போ வந்து குணால் ஷாவோட கோட் ஒன்று பார்த்தேன், லைக் யங் பீப்புள் கேர் ஸோ மச் அபவுட் தேர் ரெப்புடேஷன் and they have none. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் ஓகே எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் எதுவும் கிடையாது, நான் யார், நான் ஃபெயில் ஆனேன்னு சொன்னால் பீப்புள் ஓகேன்னு போவாங்க. பிகாஸ் நான் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் கூட என்னவா உட்காருன்னு சொல்றது, ஏன்னா நான் எங்கள் அப்பாவோட பிள்ளை அதனால தான் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை நான் வேற இருந்தால் வாசல் யாருன்னு தான் கேட்பாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் எதுவும் கிடையாது, லூஸ் பண்ண எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் ஷேர் எவ்ரி திங், சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர் நாட் ஜஸ்ட் CA பட் என் லைஃப் ஃபுல்லாக நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் என்னெல்லாம் ஆகுது, என்னென்னலாம் பண்ண போகிறோம், எல்லா ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ் எல்லாமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சூப்பர். இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் நோ ஹவு குணால் ஷா இன்ஸ்பயர்ட் யூ. ஹீ இஸ் மை ஃபேவரட் entrepreneur ஆல்சோ. He's one of my favorite people. Like
how he came from nowhere to where he is, and that makes sense. Now, but we always think about what others think of us. So Aashiq, CA is such a course where it demands long working hours or long study hours. How do you manage to study long hours? I used to study for 8 to 10 hours a day, sir, because அதுக்கு மேலே நானும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். வாட் ஐ டிட் இந்த அட்டம்ப்ட்னா, ஐ ஸ்டார்டட் டு ஸ்டடி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். ஸோ நாங்கள் எவ்ரிடே நாங்கள் வந்து ஜிமீட் லிங்க் இருக்கும், கூகுள் மீட் லிங்க் வந்து அது 24/7 இருக்கும். ஸோ எப்போனா யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அந்த அக்கௌண்டபிலிட்டின்னு வாங்க பார்த்தீங்களா, தட்ஸ் ரியலி ஹெல்ப். எப்படி சொல்ல, நான் ஒரு நைட் மாதிரி நான் வந்து கைஸ் நான் வந்து நாளைக்கு காலையில் 8 o'clock நான் எழுந்திரிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன்னா 7:50 எனக்கு ஒரு கால் வந்துடும், எந்திரி போதும் டைம் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு. அதுக்கு அவன் எந்திரிக்கணுமே. அவங்க எழுந்திருவாங்க. லைக் எல்லாரோட ஸ்லீப் சைக்கிளும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து யார் ஃபஸ்ட்டு எழுந்திக்கிறாங்களோ அவங்க வந்து எல்லாத்துக்கும் கால் அடிப்பாங்க. இல்லை நான் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் இன்னொருத்தர் எழுந்திப்பான் லேட்டாக, ஸோ அவங்களுக்கு கால் அடிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. லைக் நான் சாப்பிட போனால் கைஸ் ஒரு 1/2 hour சாப்பிட்டு வரேன்னா போன ஒரு 1/2 hourலேயே கால் வந்துடும், என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரவான்னு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. It's really helped me. So what happened to your friend? You said 3 to 4 of you together studied. Yeah. So you cleared in September 24. How about your friends? That's fact. Like எங்களோட ஜீவன் படிச்ச எல்லாருமே பாஸ். All the three of us passed. So ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் நான் வந்து லாங்கர் ஹார் எல்லாரும் நாங்கள் படிக்கிறோம். பட் எப்படி படிக்கணும்னு நான் வந்து கொஞ்சம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும் போது ஒரு கான்செப்ட் வந்துச்சு, தட் இஸ் இன்டர்லீவ்டு ப்ராக்டிஸ்னு. இப்போ நான் இந்த வீக் ஃபுல்லாக நான் ஜிஎஸ்டி எடுத்து படிச்சுட்டு இருக்கேன்னா என் மைண்டு வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாசிவ் ஆயிருமா. ஸோ ரொம்ப ஜிஎஸ்டி இருந்தால் ஓகே ஜிஎஸ்டி ஐடிசி வரும், என்ன சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி, இது அப்படியே வந்து மைண்டு பாசிவாக இருக்கும் போது திடீர்னு நான் பாஸ் பண்ணிவிட்டு வேறு சப்ஜெக்ட் எடுத்து ஓப்பன் பண்ணேன்னா என் மைண்டு டக்குன்னு ஆக்டிவ் ஆகி ரிஃப்ரெஷ் ஆகுனாங்க. ஸோ இது வந்து நான் பார்த்தேன், ஓகே இது வந்து ஒரு நல்ல டெக்னிக்னு. பட் என் ஃப்ரெண்ட்ஸோட படிக்கும் போது இட் ரியலி ஹெல்ப். எப்படின்னா நான் வந்து படிச்சிருப்பேன் ஜிஎஸ்டி நான் படிச்சிருக்கும் போது அந்த கூகுள் மீட்டில் ஒரு அன்மியூட் பண்ணி லாவில் இந்த செக்ஷனில் இது எனக்கு டவுட் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றான். ஸோ அப்போ நான் டக்குனு லா புக் எடுத்து இது வந்து இதுரான்னு சொல்லுவேன். இப்போ நான் படிச்சிருக்கும் போது ஜிஎஸ்டியில் ஏதாவது ஒரு ட்ரிக்கியான கான்செப்ட்னா நான் டக்குன்னு கேட்பேன், இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ எல்லாம் அவங்க படிச்சிருக்கிறத பாஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்து அவங்க சப்ஜெக்டை பாஸ் பண்ணிட்டு இதை திங்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து திஸ் ஹெல்ப் லைக் ஒரே சப்ஜெக்ட் படிக்காம இட் கேவ் யூ ஸ்மால் டைம் பிரேக்ஸ் வேர் யூ கேன் திங்க் ஆஃப் அதர் சப்ஜெக்ட்ஸ். லைக் ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணாலே, லைக் நான் ஒரு 10 ட்ரிக்கி பாயிண்ட்ஸ், அவங்க ஒரு 10 ட்ரிக்கி பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு டேல ஒரு ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு 30 ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் பார்த்த மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ சூப்பர். ஸோ இட் வாஸ் ரியலி ஈவன் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ஷேரிங் டவுட்ஸ். நல்ல ஐடியா இருக்கு. நானே யோசிக்கிறேன் ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். மேபி அக்கௌண்டபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம பீப்புளோட இருக்கோம், அவங்களோட எனர்ஜியும் மேட்டர்ஸ் அலாட். இப்போ அவங்க ரொம்ப ஏதாவது லோவா ரொம்ப நெகட்டிவா இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஸ்பாயில் ஆகும். பட் தேங்க்ஃபுல்லி எங்களுக்கு அமைஞ்சது லைக் எல்லாருமே வந்து ஒரு ஆக்சுவலி இப்போ இருக்க எனக்கு தெரியல. So far I thought Aashiq is studying alone. Looking at the reels or looking at you based on our WhatsApp conversation, I thought Aashiq is studying alone. Only now I know you are studying with a group of 3 of you. Yeah. So how did you all celebrate your results? ஸோ சார் நாங்கள் பாஸ் பண்ண உடனே வி ஜஸ்ட் மேட் டுகெதர். அன்னைக்கு டேவே எல்லாம் போய் ஒரு வீட்டில் போய் அவங்க வீட்டில் கேக்லாம் வாங்கி வச்சாங்க. ஸோ கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஹாப்பியாக போச்சு டே. Super. So Aashiq, you cleared CA Inter Group 1 in September 24. Yes, sir. And your fear was law. So from 34 in law, it went to 54 in law. Yes, sir. And other subjects also you were in 50s. So I want to know what is the preparation strategy you used for law and also other subjects. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லா வந்து யுவர் கிளாஸ் ரியலி ஹெல்ப் மீ அலாட். பிகாஸ் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க செக்ஷன் நம்பர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எல்லாரும் வந்து செக்ஷன் நம்பர் எழுத மாட்டாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் தான் எழுதுவாங்க செக்ஷன். அது நம்மளாக இருந்தால் நம்ம வந்து எல்லா பேப்பரோட ஒரு எட்ஜ் இருக்கும்னு. ஸோ தட் வாஸ் ரியலி ஹெல்ப் மீ. நான் வந்து இனிஷியல் கிளாஸில் வந்து எனக்கு செக்ஷன் நம்பர் மைண்ட்லேயே உட்காரல. நானும் போய் என்னென்னமோ வீட்டில் போய் பார்த்தா செக்ஷன் நம்பர் மைண்ட்லேயே உட்கார மாட்டேங்குது. சரி நம்ம சார்கிட்டே போய் கேட்டுருவோம், சார் எனக்கு செக்ஷன் நம்பர் மைண்டில் இருக்க மாட்டேங்குதுன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, சரி இப்போ ஓகே நாளைக்கு காலையில் கிளாஸில் மைக்கில் வந்து 1 to 148 பார்க்காம நீ வந்து சொல்லு அப்படின்ட்டீங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் என்னடா நம்மளே ஒன்றும் தெரில தான் போனோம், சார் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அன்றைக்கி வீட்டுக்கு போய் உட்காந்து 1 to 148 ஃபுல்லாக படித்து எங்கள் அம்மா உட்காரச்சுமா அனுப்பிடுங்க நான் உட்காந்து நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லி அம்மா கிட்ட 1 to 148 சொல்லிட்டு நாளைக்கு கிளாஸ்க்கு வந்து அதே மாதிரி ஐ ஜஸ்ட் மேனேஜ் 148 வரலனா கூட ஒரு 120 130 நமக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ செக்ஷன் நம்பர் நல்லா படிச்சிட்டேன். ஸோ ஸ்மால் இப்போ கேட்குறேன், வாட் இஸ் செக்ஷன் 123? 123 டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். 127 பெனால்டி. 148
காஸ்ட் ஆடிட் 138. 138. நோ ஐடியா சார். பரவாயில்ல, 4ல் 3 சொல்லிட்டேன். இதெல்லாம் நாட் ப்ரீ பிளான்லைஸ், ஸ்பான்டேனியஸாக கேட்கறது தான். கண்டிப்பா. ஓகே, வேற செக்ஷன். வாட் இஸ் செக்ஷன் 4? MOA. 5. MOA. 6. Act override MOA. ಇದು spontaneous guys. It's been some time since exams. Yeah, really. Super. So law class, apart from section numbers, வேற ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? ஜென்ஜி நோட்ஸ் ரியலி அந்த லாஸ்ட் ஒன் டே வந்து பிகாஸ் அந்த லாக் வந்து ஒரு நாள் தான் லீவ் கொடுத்தாங்க. மற்ற நாளுக்கு முன்னாடி அப்புறம் அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்க்கணும்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 6 days முன்னாடி ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸே தான் பார்த்துனா லாவே பார்க்கல. ஸோ அந்த ஒன் டே ரிவிஷன் தான் லா பார்த்துட்டு போனேன். ஸோ அந்த ஒன் டேக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஜென்ஜி நோட்ஸ் நீங்கள் ஒரு செக்ஷன் ஷார்ட்டாக எழுத சொல்லி, ஸோ தட் ரியலி ஹெல்ப் மீ அலாட். Yeah, so Gen Z notes, for those who don't know, it is not notes I give. It is a activity by which students will prepare their own notes. We call it Gen Z notes to match your generation. நீங்க Gen Z தானே? Yeah. அதனால தான் we name it Gen Z notes. So super. That really helped me. Super, Aashiq. So apart from law, we will shift to few more things regarding your preparation. How did breaks help you during preparation? Did you take breaks? So speaking about breaks நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஐ டோன்ட் பிலீவ் கன்சூமிங் என்டர்டைன்மெண்ட் அஸ் பிரேக் பிகாஸ் எனக்கு ரியலி இது ஹெல்ப்பே ஆகலை. இப்போ நான் ஒரு 6 days படிச்சுட்டு ஒரு 1 day ஆஃப் எடுத்து அங்கே நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறதோ ஒரு மூவிஸ் பார்க்குறதோன்னு இருந்தால் அந்த 1 day எஃபெக்ட் வந்து எனக்கு அடுத்த ஒரு 4 daysக்கு இருக்குது. ஸோ வாட் ஐ டென் டு டூ இஸ், ஒரு இப்போ எக்ஸாமுக்கு ஒரு 3 months இருக்கா, 3 months படிக்கணும்னா ஃபுல் 3 months வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எங்கேயும் வெளியே போகாமல் எந்த மூவிஸ் அண்ட் சாங்ஸ் கூட கேட்காம அந்த 3 months ஃபுல்லாக எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த 1 month ஃபுல்லாக பிரேக்காக எடுத்து அந்த அப்போ நம்ம எங்கே வேணால் வெளில போகிறதா இருக்கும். ஸோ நீ என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ டேக் பிரேக் ஃபார் அ டே, it is extending to beyond that day. Yes, of course sir. Because இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு மூவி பார்த்தேன், இன்டர்ஸ்டெல்லார்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் மூவி பார்த்தேன். இப்போதான் பார்க்குறியா? இல்லை, ஆல்ரெடி சின்ன வயசில் பார்த்தது, அப்போ அவ்வளோ புரியலை. ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது நான் நல்லா புரிஞ்சு. ஸோ அந்த மூவி ஜஸ்ட் 3 hours தான் மூவி. ஆனால் அந்த மூவி பார்த்தோன்னே நெக்ஸ்ட் 1 week ஃபுல்லாக பிளாக் ஹோல்லாம் என்ன, வார்ம் ஹோல்லாம் என்ன, எப்படி கிராவிட்டி ஒர்க் ஆகுது, வாட் இஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு உட்காந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இஸ்ரோ டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணால் ஆஷிக் ஓகே நீ இதெல்லாம் எக்ஸாம் மிஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ படிக்கிற டைமில் ஒன்லி படிக்கிறது மட்டும்தான் சொல்லி. சூப்பர். அப்போனா your thought is little different from what everybody says. நானும் சொல்வேன் டேக் பிரேக்ஸ்னு சொல்லி. அப்போ நீங்கள் பிரேக் எடுக்க மாட்டீங்களா? இஸ் இட் லைக் கண்டினியூஸ் ஸ்டடி ஆர் என்ன பண்ணுவீங்க பிரேக் எடுத்தா? பிரேக் கண்டிப்பாக எடுப்பேன் சார். ஸோ அந்த பிரேக் எடுக்கிற அந்த டைமில் வந்து ஃபோனில் ரீல்ஸ் பார்க்காம, ஸோ அந்த டைமில் இன்ஸ்டா அழிச்சிட்டு ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக், இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட உட்காந்து பேசுவேன். ஸோ அந்த மாதிரி. சூப்பர். ஸோ பிரேக் இஸ் மோர் டைம் ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி இன்ஸ்டெட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இன் பிரேக்ஸ். நம்ம பிரேக் எடுக்கிறோன்ற பேரில் வந்து நம்ம ரீல்ஸ் பார்க்கறது வந்து இட்ஸ் நாட் அ ரியலி பிரேக்னு தோணுது. நம்ம பிரெயின் வந்து அப்போ ஒரு செம ஆக்டிவாக தான் இருக்கும். நாட் இப்போ ஒரு 1 hour உட்காந்து நான் ஒரு 1 hour படிச்சுட்டு ஒரு 15 minutes பிரேக் எடுக்கிறேன்னா அந்த 1 hour நம்ம வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேஜஸை தான் நம்ம உட்காந்து அவ்வளோ மைண்டில் தூக்கி நம்ம இன்ஃபர்மேஷனாக போடுறோம். அடுத்த ஒரு 15 minutes ஒரு 50 reels நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னா இந்த இன்ஃபோ பண்ணல, இந்த இன்ஃபோ தான் நல்லா போய் உட்காந்துருக்குது எனக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன் டு மீ ஆல்சோ. நானே பிரேக்கில் வந்து படம் பார்ப்பேன், இல்லை பிரேக்கில் யூடியூப், இப்போ பிரேக்கில் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கலாம், நான் யூடியூப் வீடியோ போடுவேன். ஸோ ஐ வில் ஆல்சோ ட்ரை திஸ். வேர் பிரேக் டைமில் ஐ வில் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மை ஃபேமிலி ஆர் மை செல்ஃப். இன்னும் ஒரு விஷயம் பிரேக் பற்றி என்னன்னா, ஆண்ட்ரூ ஹபர்மேன்ன்ற ஒரு அமெரிக்கன் நியூராலஜிஸ்ட், அவர் வந்து ஒரு நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட்னு ஒரு 10 minutes ஆடியோ மாதிரி ஒன்று யூடியூப்ல இருக்கும். ஸோ அந்த ஆடியோ என்ன பண்ணுன்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம பாடி என்ன ஸ்டேட்ல இருக்குமோ அதே ஸ்டேட் வந்து நம்ம முழிச்சிருக்கும் போது நம்ம கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மாதிரி ஒரு ஆடியோ ப்ரோட்டோகால். நம்ம இப்போ அந்த ஆடியோ கேட்டுட்டு அதை சொல்ற ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணால் நம்ம பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும்னு சொல்லி பண்ணாங்க. அண்ட் நானும் இது மே அட்டம் முன்னாடிலேருந்து ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டெய்லி ஒரு 10 minutes அந்த ஆடியோ கேட்பீங்க? டியூரிங் த பிரேக்ஸ். நான் இப்போ ஒரு 1/2 hour பிரேக் எடுக்க படிச்சு முடிச்சுன்னா அந்த பிரேக்ல பண்ணா ஐ ஃபீல். அந்த லிங்க் எனக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்ஸ்லயும் போடுறேன். நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட்னு யூடியூப்ல சர்ச் பண்ணா வரும். When you were talking about breaks, you also spoke about distractions. I think everybody has some or the other distraction in life. It could be as a friend, it could be as a girlfriend or boyfriend, or it could be food. இதெல்லாம் இருக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிரிக்கிறீங்க, பட் அப்போலாம் அதுவும் இல்லை சார். ஓகே, ஸோ டிட் யூ ஹாவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டியூரிங் ப்ரிப்பரேஷன் ஆர் ஹவு டிட் யூ டீல் வித் தம்? ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இஸ் ஆஃப் 2 types நான் பார்க்குறேன். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், இன்னொன்று வந்து இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்னா
லைக் நம்ம வீட்டில் ஏதாவது எங்கள் வீட்டில் அதை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபோனில் யாராவது கால் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் நம்ம எலிமினேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் படிக்கிற முன்னாடி வீட்டில் போய் அம்மா என்ன ஒரு 1 hour டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னால் தே ஒன்ட் டிஸ்டர்ப். இல்லை ஃபோனை நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி போட்டால் எந்த இன்டர்பிரிட்டேஷனும் வராது. நம்ம கூட ஒயிட் நாய்ஸ் இருக்குல்ல, ஸோ யூடியூப்ல வந்து ஒயிட் நாய்ஸ்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆடியோ வரும், லைக் இறையிற மாதிரி ஒரு ஆடியோ. ஸோ அதை நம்ம போட்டுட்டு நம்ம பண்ணால் மற்ற எந்த நாய்ஸும் நமக்கு வராது. ஸோ வி வில் பி மோர் ஃபோக்கஸ்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். பட் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கும் வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபவுண்டேஷன் படிக்கும் போதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப இருந்துச்சு. பிகாஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணால் உட்காந்தா கூட மைண்ட் ஏதாவது தோணும், அது பண்ணும் இது பண்ணும், ஐயோ நம்ம அவங்ககிட்ட ஒன்று இது இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும்னு நினச்சோமே, அது நம்ம சொல்லலையே அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும் போது தான் எல்லா தாட்ஸும் வரும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது ரியலி கஷ்டம் தான். அண்ட் இதை நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறேன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோன் இல்லாமல் மூவிஸ் பார்க்காம எந்த சாங்ஸும் கேட்காம இப்படி நம்ம லைஃபே அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த 4 months ரொம்ப போரிங்காக வச்சுட்டு இருந்தா டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கு. Okay, so 2 learnings for me. First, when you are studying, you hear to something called white noise. White noise. Yeah. Okay, on YouTube, that will keep playing in the background and you study. This is one for external distractions. Second, you are saying for internal distractions, you will try to keep your day boring. Yeah. Boring is the new busy. Yes, of course. Because இப்போ 10 நாளுக்கு ஒருத்தனுக்கு நம்ம சாப்பாடே தரலன்னா அவனுக்கு ஒரு நல்லா இல்லாத சாப்பாடை கொடுத்தா கூட அவனுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே நல்லா இருக்கும் சாப்பிட்டா. ஸோ நம்ம லைஃபே நம்ம டேவே செம்ம போரிங்காக எதுவுமே சூப்பராக பண்ணாமல் என்டர்டைன்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் படிக்கிறதே. ஸோ யூ கிரியேட் அட்மாஸ்ஃபியர் இன் சச் அ வே தட் த ஒன்லி திங் யூ கேன் டூ இஸ் ஸ்டடி. எஸ், அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணேன். இது வந்து ஃபார் மீ பர்சனலி, பிகாஸ் எனக்கு ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியல. என்டர்டைன்மெண்ட்டும் கூட வச்சுட்டு படிக்கிறதும் முடியல. பிகாஸ் படிக்கிறதுன்றது இட்ஸ் ரியலி போரிங். இப்போ உள்ள வேர்ல்டில் என்டர்டைன்மெண்ட் அவ்வளோ இருக்குது. But at the same time, you entertain others through your content. ஓகே, அப்படி சொல்லலாம். இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் கீப் அ ஸ்மால் நோட் என் பக்கத்தில் வச்சுப்பேன். ஸோ என்னென்ன நம்ம படிக்கும்போது ஒரு 2 hour நான் 2 hour படிக்கணும்னு சொல்லி டைமர் வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த டைமில் என்னென்ன தாட்ஸ் வருதோ, ஐயோ இது பண்ணணுமே, இவங்ககிட்ட சொல்லணுமேனு வரும்போது அந்த நோட்டில் நான் எழுதி வச்சுப்பேன். ஓகே, இந்த முடிச்சுட்டு இந்த பிரேக்கில் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த வாட்டி இந்த தாட்ஸ் வரதே அது அப்போதான் வரும். அந்த பிரேக் அப்போ ஓகே இவன் மூளை எப்படி யோசிக்க ஆரம்பிச்சுன்னா, இவன்கிட்ட அந்த 2 hours டியூரேஷன் என்ன சொன்னாலும் இவன் அப்புறமா தான் செய்வான். ஸோ நம்ம 2 hours அப்புறமே செய்யலாம்னு சொல்லி இது வந்து நான் ஒரு 6 months பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். சூப்பர். எனக்கு ஓகே, இது இஸ் அ நைஸ் திங். எனக்கு எப்படின்னா, சடன்லி இஃப் ஐம் ஆன் டூயிங் சம் ஒர்க், இஃப் ஐ கெட் அ நோட்டிஃபிகேஷன் ஆர் சம்படி இஸ் மெசேஜிங் ப்ளீஸ் மேக் திஸ் பேமெண்ட்னா நான் அப்போயே பண்ணி விட்டுருவேன். ஸோ நீ என்ன சொல்கிறேன்னா, யூ வில் நோட் இட் டவுன், அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தென் யூ வில் கோ அண்ட் டூ ஆல் தட். ஸோ யூ கிரியேட் அ ஸ்மால் டு டூ and repetitive பண்ணும்போது your mind is helping you in this. Super. So Aashiq, you have some of your friends in articleship. Do you get any peer pressure from your friends in articleship? Peer pressure வந்து I think everyone is in their own timeline தோணும் சார். பிகாஸ் ஒருத்தன் 25ல பாஸ் பண்ணுவான், ஒருத்தர் 25ல 23லேயே பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நம்ம ரொம்ப கம்பேர் பண்ணுறதா இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நான் பார்த்தேன்னா, ஒருத்தர் 35 yearsல கல்யாணம் பண்ணுறேன்னா வயசான ஆள் இப்போ போய் கல்யாணம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 35 yearsல அவர் இறந்துட்டார்னா குட்டி பையன் இறந்துட்டான், சின்ன பையன் அப்படின்வாங்க. ஸோ இந்த சொசைட்டி ப்ரெஷர்லாம் நமக்கு தேவையில்லாமல் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு அது ரொம்ப நான் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன். நம்ம வீட்டில் நமக்கு என்ன தேவை? பிகாஸ் இப்போது நான் சீக்கிரமாக சம்பாதிச்சு ஏர்ன் பண்ணி என் வீட்டுக்கு காசு தரணும் அப்படின்னு ஒரு நீடு இருந்தால் அதுக்கு நான் ஆகலாம் ப்ரெஷர். ஜஸ்ட் பிகாஸ் இன்னொருத்தன் பாஸ் பண்ணிட்டு போயிட்டான் நம்ம ஆகலேன்னு பற்றி, பிகாஸ் நானும் தான் உட்காந்து கஷ்டப்பட்டு நான் உட்காந்து இன்னும் நான் டைம்லாம் வேஸ்ட் பண்ணல, நானும் உட்காந்து கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். பட் அது நம்மளால பாஸ் பண்ணலாம்னா அது ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்படி பெட்டராக பண்ணணும்னு யோசிக்கணும். அப்படி கரெக்ட். ஸோ மேபி லிட்டில் பிட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் FOMO நீங்கள் பேசுகிறீங்க ஆர் பியர் ப்ரெஷர். நவ் டிட் யூ ஹேவ் திஸ் ப்ரெஷர் பிஃபோர் ஆர் யூ ஆர் ஆல்வேஸ் லைக் திஸ், நாட் டேக்கிங் ப்ரெஷர் ஃப்ரம் outside? Always like this, sir. From the beginning. But I'm sure a lot of people watching take pressure for very small things. So ninga sonna mai, if my friend or colleague clear CA Inter or CA and I'm yet to clear, they will feel that I'm left out. What would you want to tell someone to deal with this better? I think you should just see yourself in tone, because உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி வாழ்ந்துருக்கீங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி வாழ்ந்துருக்காங்கன்றது இட்ஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் சின்ன வயசுலேருந்து படிக்கவே இல்லை. ஸோ இப்போ இங்கே நான் 2 வாட்டி ஃபெயில் ஆகுறேன்றது இட்ஸ் ஓகே ஃபார் மீ. பட் சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் படிக்காமல் சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் பாஸ் ஆகிட்டே இங்கே ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே போத் குரூப்ஸ் பாஸ் பண்ணி ஒரு ஏர் எடுக்கிறான்னா
இட்ஸ் ஓகே ஃபார் ஹிம். நம்ம லைஃப்க்கு என்ன தேவை, நமக்கு வந்து இப்போ பாஸ் ஆகி இப்போ இது போகணும், எனக்கு இப்போ இருக்கணும், எனக்கு இதை சம்பாதிச்சு இப்போ வீட்டுக்கு நான் காசு தரணும், அந்த மாதிரி ஒரு நீடு, அதுக்காக ப்ரெஷர்னா இட்ஸ் அ வேலிட் ப்ரெஷர். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் அவன் பண்ணிட்டான் நம்ம பண்ணலையே என்ன அது கம்பேரிஷன். அது வந்து அப்படி பார்த்தா லைஃப்ல எப்போதும் நம்மளோட ஒருத்தவங்க பெட்டரா இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு வாட் ஐ யூஸ் டு டெல் மை செல்ஃப் இஸ் யூஆர் ரைட். In life, we will always have some people ahead of us, some people behind us. If you keep comparing, you will compare forever. What I started telling is, how I came out of this is basically when someone is doing better than us, I started being happy for them. They are doing better because they deserve it. The minute you start being happy for others and celebrate others' success will automatically come to you. So I started doing that. Like, to be very honest, for 5-6 years or half a decade back, நான் மற்றவங்க சக்ஸஸ் பார்த்து ஒரு மாதிரி பொறாமையாக இருப்பேன். But that completely changed my mindset in recent years, where when I see someone I like or don't like being successful, they deserved it. சும்மா வரல அவனுக்கு. So I started being happy for them genuinely, not summa on the face of it. Then I started seeing so much positivity coming to me. So ஓகே, அது கரெக்ட் தான். இப்போ அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்ட். ஸோ அவங்களுக்கு 150 மார்க்ஸ் சும்மா வருமா, ஒரு பேப்பர்லாம் வரலாம், 50 எப்படி 3 பேப்பர்லாம் வரும். கரெக்ட். So any advice you want to give, Aashiq? Not to me, but நான் என்ன சொன்னேன்னா, there are a lot of juniors watching this. When I say juniors, people in doing CA foundation or inter, not in terms of age. Any advice you want to give to students who are just doing their foundation or inter? So one thing I want to say to everybody is, if your parents can afford your studies, லைக் வீட்டில் வந்து ஃபீஸ் கேட்ட அளவுக்கு காசு இருக்குது, வீட்டில் வந்து இப்போ நான் வந்துட்டு போகிறதுக்கு பெட்ரோல் செலவு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்கனாலே we have a golden opportunity தோணுது. பிகாஸ் இது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரை படிக்கணும் ஆசை இருந்து கூட படிக்காமல் இருப்பாங்க. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில் வச்சுட்டு லூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஃபேர்னு தோணுது. ஸோ அதுதான் ரியலைஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் ஓகே நமக்கு ஃபீஸ் கட்ட முடியுது, என்னை படிக்க வைக்க முடியுதுன்னா இது எவ்வளோக்குள்ள மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். நாட் ஜஸ்ட் சிஏ, பட் இருக்க அந்த 24 ஹவர்ஸில் என்னெல்லாம் என்னால் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும்னு. இல்லை, வெரி மச் ஆஷிக். ஏன்னா I see many students messaging me saying, sir, I don't have money to buy classes or books or hostel fees கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. So if your basic needs are covered, you are already in a top percentage of comfortable living. So make the best use of it. இதை வந்து செமையாக யூட்டிலைஸ் பண்ணணும். Of course. I am actually very happy for where you have come, but I also want to know, where do you see yourself in 10 years? Have you thought about it? Do you have any goals that you have in life? So about my goals and dreams, 3 கோல் தான் இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ், நல்ல ஃபினான்ஷியலாக நல்ல காசு சம்பாதிச்சு வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் இஸ் டு ஹேவ் அ ஹெல்த்தி பாடி. அண்ட் தேர்ட் இஸ் டு ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஃபேமிலி. சூப்பர். இது 3 தான் மை டாப் 3 கோல்ஸ். Good finance, healthy body and family. So I have some follow-up questions, Aashiq. Let's say you achieve all these 3 goals by the time you are 35 or 40. Will you retire then? Of course, sir. My goal is to retire very early. So என்னோட thought process என்ன வச்சிருக்கேன்னா, till 30 வந்து I should hunt for money. So till 30 வந்து எவ்வளோக்குள்ள மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிவிட்டு, ஆஃப்டர் 30 இப்போ நான் வந்து 20, ஸோ இன்னும் 10 years டெக்கேட் இருக்குது. ஸோ ஆஃப்டர் 30 வந்து காசுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு இல்லாமல் என்னோட ஜென்யூன் கியூரியாசிட்டிக்காக பண்ணணும். இப்போது வந்து லாஸ்ட் 1 வீக்காக எனக்கு ஸ்பேஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் பார்த்து மூடி வச்சிட்டேன். பிகாஸ் ஐ ஹேவ் எக்ஸாம் இன் ஜானுக்கு படிக்கணும் சொல்லி மூடி வச்சிட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட நல்ல காசு இருந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் அதை எடுத்து ஓகே என்ன ஸ்பேஸ், வாட் இஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு உட்காந்து அதுக்குள்ளே நான் டீப்பாக போய், ஸோ ஆஃப்டர் மை 30s என் லைஃப்பில் எனக்கு எதெல்லாம் க்யூரியஸாக இருக்கோ அதில் போகலாம். Super. In fact, space is something which fascinates me also. At least I hope that one day before we all leave this planet, I want to know if there's life beyond Earth. What is there beyond Earth? I'm very fascinated. I have one request to you, Aashiq. Actually, help me. Okay. You have a good set of CA community people you are building, and you have interest towards health. You said you're playing weekend sports. Yes, sir. I used to play football during my school days. I was a school team goalkeeper, actually. Substitute goalkeeper at school. Okay. And after coming into CA, unfortunately, like many, my sports time reduced. So I would just say, what if you create a community through your page, where ஒரு WhatsApp group create பண்ணி, every week CA students play cricket and football in the night or something. யாரெல்லாம் வராங்களோ, let's say there are 200 students in the group. In the week, Sunday, 10 to 1, we are playing cricket. நான் வந்துருவேன் first. That's actually a nice idea, sir. So I thought, okay, so that CA students also
have some physical fitness. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஜிம்மெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த டைமில், எங்களுக்கு கஷ்டம். Very few people like you are going. So it's just a thought I'm bouncing off you. Yes sir, that's a good idea really. அந்த மாதிரி சப்போஸ் creating a community of CA students who are playing, you add me also. Of course sir, கண்டிப்பா நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் சார். Definitely. Okay. So நீ எப்படி ஆஷிக், are you going regularly to the gym? எஸ் சார். இப்போ எக்ஸாம் அந்த பீரியட்ல மட்டும் ஐ வில் ஜஸ்ட் டோன்ட் கோ, பிகாஸ் எக்ஸாம் அப்போ அந்த லாஸ்ட் ஒரு 20 days 30 days ரொம்ப மற்ற டைம் இப்போ எக்ஸாமுக்கு இன்னும் 60 days இருக்கா, ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ. So I have donated about 1.5 lakh to gyms in the last 5 years. Donated, okay. Every new year I will pay for some offerலாம் pay பண்ணுவேன். But if you count the number of days I have gone to gym in the last decade, ஒரு 20 days இருக்கும். That's it. So what advice will you give me and others who want to go to the gym but find excuses? We have to prioritize our health, because எல்லாத்தையும் இப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம் மணி, பட் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் வந்து ஹெல்த் இல்லைனா எல்லாமே காலியாயிடும். ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோர் தென் மணி. மணி எவ்வளோ தான் இருந்தாலும் ஹெல்த் போச்சுன்னா லைஃபே ஒரு இம்பேலன்ஸ் ஆயிடும். ஸோ கரெக்ட். I don't go to the gym but I play a lot of badminton, cricket, football. Even that's enough sir. Just ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆனாலே super. Super Aashiq. Nice 3 goals. I wish you achieve them very soon and do a podcast after that also. Of course sir. Yeah. So next Aashiq, that you are very clear in your thoughts. Who is your biggest inspiration in life? My inspiration, my hero எல்லாமே வந்து my dad. So is such a wonderful person. Like எனக்கு என்ன தாட்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் சொல்றது எங்கள் டேடி கிட்ட தான். எனக்கு இந்த மாதிரி தோணுது, இந்த மாதிரி பண்ணலாமா, ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஓப்பனாக ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. Aashiq, it was a great conversation. Yes sir. But before we close, I've learned a lot from this podcast, actually, from any other podcast. So I want to ask you one thing, that you're very clear in your thoughts. I'm repeating the same thing, and you have your plans set for next 10 years. Yes sir. But have there been any mistakes that you have done in the past that you regret or you have learned from? That is sacrificing sleep ன்னு நான் சொல்லுவேன். ஸோ பிகாஸ் 8 hours of sleep 7 hours of sleepன்றது இட்ஸ் நான் நெகோஷியபிள். அதை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வேறு எது விஷயம் பண்ணாலும் அது நல்லா அமையாதுன்ற மாதிரி எனக்கு ஆகிடுது. பிகாஸ் ஈவன் திஸ் லா எக்ஸாம், இந்த செப்டம்பர் லா எக்ஸாம் அப்போ கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 1 day தான் டைம் இருந்துச்சு. பிகாஸ் அக்கௌண்ட்ஸ் தான் லாஸ்ட் 6 days பார்த்துட்டு இருந்தேன். அந்த 1 day வந்து நான் லாக் நம்ம பார்க்கணும். பிகாஸ் 1 day அந்த 8 hours 10 அந்த டே பத்தலை. ஸோ நம்ம ஃபுல்லாக நம்ம தூங்காமல் நம்ம பார்த்துலான்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 2 hours ஸ்லீப் தான் நான் எக்ஸாம் ஹாலுக்கே போனேன். எக்ஸாம் ஹாலில் போனவுடனே ஐ குடன்ட் ஃபோக்கஸ் ஆன் த பேப்பர். என் மைண்ட் எங்கேயோ இருக்குது, நான் எழுதுறேன், அப்புறம் பாதி தப்பாக எழுதிட்டேன், அப்புறம் ஃபஸ்ட் பேஜாக அடித்தேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் அழகாக இருக்கும் நீங்கள், பட் ஃபஸ்ட் பேஜாக அடி. எனக்கு அப்போயே ஒரு பயம், ஐயோ என்னடா ஃபஸ்ட் பேஜே அடிச்சிட்டோன்னு சொல்லி. எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஐ டிடன்ட் ஸ்லீப். அது ஒரு 8 hours தூங்கியிருந்தேன்னா அந்த எவ்வளோ அந்த மெஸ்ஸை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 8 hours தூங்காமல் நான் போனது வந்து இட்ஸ் ஹியூஜ். நான் வந்து எக்ஸாம் முடிச்சு கூட நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு வந்து you are saying sir I'm very scared sir, I'm not confident about results அனுப்பிச்சீங்க. பிகாஸ் லாவில் நான் ஒழுங்காக பண்ணவும் முடியல, ஃபஸ்ட்டே ஆட்டி ஒன்லி பிகாஸ் நான் ஒழுங்காக தூங்கலை. எனக்கு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ண கூட முடியல பேப்பரை. ஸோ ஐ திங்க் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஸ்லீப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என்ன தான் நீங்கள் படிக்கலன்னா கூட ஜஸ்ட் 8 hours நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எக்ஸாம் ஆகும். One more thing to add on over here, sleep கம்மி also is a problem. I sleep less, I also sleep more. Aashiq சொன்ன மாதிரி 7 to 8 hours ideal. Even sleeping 10-12 hours a day is a problem. It's a problem. So, you feel tired when you sleep for long hours. I've done that so many times. So Aashiq, before we wind up, any thoughts you want to share to students who are watching to follow their passion? Because you are following your passion, so any tips you want to give? So one thing I would love to say is know your why. ஒரு விஷயம் பண்ணுறோன்னா ஏன் பண்ணுறோன்ற ஒரு கிளியர் கட்டான ஒரு ஒய் இருந்துச்சுன்னா எவ்வளோ லைஃப்பில் வந்து ப்ராப்ளம்ஸே இருக்காது எனக்கு தோணுது. பிகாஸ் மை ஒய் இஸ் டு பிகம் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம், ஃபினான்ஷியலி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ சிஏ எடுத்திருக்கோம். இப்போ லெட்ஸ் என்னால் சிஏ பாஸ் பண்ண முடியலன்னா தட்ஸ் நாட் மை எண்ட் ஆஃப் த லைஃப்னு. ஸோ சிஏ பண்ணலையா வேறு விஷயத்தில் நான் வந்து என்னோட கோல் அச்சீவ் பண்ணிடுவேன். ஸோ ஒய் சிஏ? அண்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் அ ஸ்டோரி ஆஃப் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரீசெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ஷீ இஸ் அ டாப்பர் ஃப்ரம் ஹர் சைல்ட்ஹுட். சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து +2 கூட ஷீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்கூல் ஃபஸ்ட் அவ்வளோ டாப்பராக இருந்தவ. ஈவன் ஃபவுண்டேஷனில் கூட ஷீ செக்யூர்ட் மோர் தென் 300+. ஸோ அவ்வளோ சூப்பரான ஸ்டூடெண்ட் வந்து இன்டரில் வந்து போத் குரூப்ஸ் ஃபஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ண முடியல. ஆனால் அந்த அதே டைமில் Group 1 பாஸ், நெக்ஸ்ட் அட்டம்ல Group 2 பாஸ். ஸோ ஷீ இஸ் நவ் சிஏ ஃபைனலிஸ்ட், ஆர்டிஃபிஷியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் ரீசெண்டாக பேசும்போது ஷீ செட் ஐ ஃபீல் ஸோ ஒஸ்ட்டு. எனக்கு வந்து என் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் இமேஜ் எல்லாமே போயிடுச்சு. நான் வந்து
இன்டர்ல ஏர் எடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஜஸ்ட் அந்த 50க்குள்ளே வந்துடும் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்னால் அது எடுக்க முடியல. இருந்தாலும் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எனக்கு வந்து என் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு. அப்படின்னும் போது ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஒன் கொஷின், வை, ஏன் உனக்கு ஏர் வேணும் அப்படின்னு கேட்டேன். அண்ட் ஷி ஹேட் நோ வேலிட் ரீசன். இல்லை எனக்கு வந்து அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஏன் வேற ஒருத்தன் ஒரு எவால்வேட் பண்ணி இதுதான் உன் மார்க்குன்னு சொல்லி கொடுக்குறது உன் கான்ஃபிடென்ட் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்தா? உண்மையாக உனக்கு ஏர் எடுத்து இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகி இந்த பேக்கேஜில் எனக்கு வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டா இட்ஸ் அ குட் ரீசன். பட் ஏன்னே தெரியாமல் ஒரு ப்ராப்பர் ஒய்யா இருக்கனால தேவையில்லாமல் லைஃப்ல நம்மளே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்துட்டு வருமோன்ற. கரெக்ட். And that why is very important. In fact, in life you should always ask why. நம்ம கிளாஸ்ல I think I asked everybody சிட்ல போட்டு why CA, and even whatever we study concepts, why are we learning is very important. Yes sir. Yeah. எவ்ரி கான்செப்டும் எக்ஸ்பிளைன் இது வந்து இதுக்கு தான் அப்படின்னு. ஸோ அந்த ஒய் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். that is very important. நீங்கள் ரேங்க் பற்றி சொன்னீங்க. இப்போ நான் படிக்கும்போது I used to think I wanted to get a rank not for the income. ஒரு கெத்துக்காக ரேங்க் வரணும்னு நான் படித்தேன். பட் ரேங்க் வரல, அதை விட்டுருங்க. பட் யூ ஆர் ரைட், யூ ஷுட் நாட் டேக் இட் டூ சீரியஸ்லி. இட்ஸ் ஓகே. ஆமாம். Yes, Aashiq, thank you so much. Yes, we spent a lot of time. I hope those who watched also had some value. Let us know in the comments if you have more questions to Aashiq. Of course, you should already be following Aashiq and seeing his content. And Aashiq will of course come and reply to your part 2. Yeah. Questions நிறைய questions வந்து அவர் part 2 பண்ணலாம். Thank you so much. So yes sir. Thank you so much sir.